அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இறால் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்படி நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கங்க. இதுக்கு நிறைய எண்ணெய் ஊற்றி பண்ணினா நல்லாயிருக்கும். ஆனால் நான் கொஞ்சோண்டு ஊற்றி தான் நான் இந்த இறால் கிரேவி செஞ்சுருக்கேன். பெரிய வெங்காயத்தில் ஒரு வெங்காயம் நறுக்கி இதில் நான் சேர்த்துருக்கேன். தக்காளி ஒன்று நறுக்கி சேர்த்துருக்கேன். இப்போ மசாலா என்னென்ன சேர்க்கலான்னு பார்க்கலாம். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவு, சீரகம் 1/4 டீஸ்பூன். இதில் கரம் மசாலா விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா சேர்த்துக்க வேண்டாம். மசாலா சேர்த்து வதங்கி வரக்குள்ளே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் இதில் நான் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும். இந்த கிரேவி கூட வெறும் சாதம் ரைஸ் வச்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இது கூட சாம்பாரும் ரைஸும் இதுதான் சேர்த்து இன்றைக்கி நான் செஞ்சுருந்தேன். இது கூட இப்போ இறால் சேர்த்துக்கலாம். இறால் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக பெப்பரையும் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இதில் இப்போ கிரேவி எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணீர் இதில் சேர்த்துக்கோங்க. எனக்கு இது ரொம்ப தண்ணி மாதிரி இருந்தால் பிடிக்காது, அதனால் நான் ரொம்ப இதில் தண்ணீர் சேர்த்துக்கலை. லாஸ்ட்டாக நான் இதில் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இதில் கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த இறால் கிரேவி எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னுடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.